வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். நம்ம எப்போவுமே தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியல் களத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முன்னிலைப்படுத்தி அது சார்ந்த பல காணொளிகளை நாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அது சார்ந்த கருத்துக்களை நாம் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த வலையொலி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை அதில் நாம் எந்த சூழலிலும் பின்வாங்கவில்லை. மிக அழுத்தமாக அந்த தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து நாம் பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தற்பொழுது இலங்கையிலிருந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு குரல் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி. அந்த செய்தியை கேள்விப்பட்ட பொழுது இது சார்ந்து என்ன பேசப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு கருத்து தேடலை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. இந்த காணொளியில் அது சார்ந்த சில அந்த தேடல்களைத்தான் நாம் எடுக்க இருக்கிறோம். எனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராகவும் தமிழக முதலமைச்சராகவும் தற்பொழுது மக்கள் போற்றக்கூடிய அல்லது மக்கள் வியக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மீது இலங்கையிலிருந்து ஒரு கடுமையான எச்சரிக்கை எதற்காக எடுத்து வைக்கப்பட்டது, யார் அந்த எச்சரிக்கையை எடுத்து வைத்தார், அவர்கள் சொல்ல இருக்கக்கூடிய செய்தி என்ன, இவைகளை மையப்படுத்திய சில தேடல்கள் தேவைப்படுகிறது. தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்ட மறு நிமிடத்தில் இருந்து தமிழர் தாயகத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம், இரு காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, யாழ்ப்பாணத்தை சார்ந்த மாப்பிள்ளை ஏதோ மருமகனாக தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறார் என்பது ஒரு பதிவு. இன்னொன்று, ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களத்தை நோக்கி அவர் நகர்வார் என்கின்ற நம்பிக்கை பரவலாக எல்லோரிடமும் இருந்தது. அந்த நம்பிக்கை தமிழர் தாயகத்திலும் இருந்தது. தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அந்த எண்ணத்தில் இருக்கிறார்கள். என்னை பல சகோதர சகோதரிகள் தொலைபேசியிலே அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் அழைத்த பொழுது ஒவ்வொரு முறையும் தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் ஆசி கூறியிருக்கக்கூடிய களங்களும் எங்களுடைய எதிர்பார்ப்பு அதனை மையப்படுத்தி இருக்கிறது என்று அவர்கள் எடுத்து வைத்த செய்திகளும் உண்மையிலே நம் மனதிற்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்தது. ஐயா காசி ஆனந்தன் போன்றவர்கள் கூட நம்மை தொலைபேசியில் அழைப்பு எடுத்து எப்படியாவது விஜய் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் துடித்த அந்த களமும் அவர் ஆசி கூறிய அந்த நிமிடமும் உண்மையிலே அது நமக்கு ஒரு பல மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது. தலைவர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் களத்தில் வெற்றி பெற்று ஆட்சி பீடத்திற்கு நகர்கிறது. உடனடியாக இலங்கையில் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை மையப்படுத்தியும் தலைவர் விஜய் அவர்களை வரவேற்றும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிரடியான கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்கள், என்னுடைய கண்கள் அவருடைய பதவியேற்பிற்காக காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கும், ஐயா ஸ்ரீதரன் போன்றவர்கள் இன்னும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள், தமிழர் தாயகத்தில் சிறு சிறு கட்சிகளை வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், பெரிய கட்சிகளின் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் என அனைவருமே தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக வருகின்ற அந்த விடயத்தை மையப்படுத்தி அவர்கள் ஆனந்த கூத்தாடிய அந்த களங்களை நாடாளுமன்றத்தில் பார்க்கப்பட்டது. சில சிங்களத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட விஜய் அவர்களுடைய வெற்றியை அங்கீகரித்து அவர்கள் பதிவிட்ட களங்களை நம்மால் பார்க்க முடிந்தது. ஒரு ஆற்றல் மிகு முதலமைச்சர் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்கிறார் என்கின்ற செய்தி அறிந்த மறு நிமிடம் தமிழர் தாயகத்தில் எழும்பிய அந்த ஆனந்த அலை, அது ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், வயதானவர்கள், சிறுவர்கள் என அனைவர் மத்தியிலுமே எழும்பிய அந்த ஆனந்த அலை ஒட்டுமொத்தமாக அது சிங்களர்களை சிந்திக்க வைத்திருக்க வேண்டும். எனவேதான் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை வைத்திருக்கிறது இலங்கையை சார்ந்த ஒரு கட்சியை சார்ந்தவர். அவர் ஒரு தேரர். இவர் பல ஜனாதிபதி தேர்தல்களில் போட்டியிட்டிருக்கிறார். ஆனால் போட்டியிட்டு இவர் வெற்றி பெற்றாரா என்ற கேள்வியை வைத்தீர்கள் என்றால் இல்லை. ஆனால் இவர் பல ஜனாதிபதி தேர்தல்களில்
அவர் போட்டியிட்டு வெற்றியை இழந்திருக்கிறார். இவரை பொறுத்த மட்டில் தமிழர்களை ஒரு கிள்ளுக்கீரையாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதன். பத்திரமுள்ள சீல ரத்னா என்பதுதான் அவருடைய பெயர். இவருடைய கட்சியின் பெயர் ஜனசதா பெரமுனா கட்சியின் தலைவர். இவர் தற்பொழுது ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக. அந்த பதிவில் அவர் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அது என்ன எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் என்றால், இலங்கையில் நடைபெறுகின்ற எந்தவிதமான தமிழர் சார்ந்த செயல்பாடுகளில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதில் எந்த விதத்திலும் தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டால் அவர் மிக கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதுபோல இலங்கை, அதாவது முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தமிழர்களுடைய பிரச்சனைக்கு அவர் தலையிட்டால், அதாவது இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்களுடைய பிரச்சனைக்கு அவர் தலையிட்டால் அந்த நாடு சமூக வெடிப்பை சந்திக்கும் என்று அந்த தேரர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அப்படி என்றால் எங்கள் நாட்டில் நாங்கள் தமிழர்களை எப்படி வேண்டுமென்றாலும் வைத்துக் கொள்வோம். அதை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழகத்தில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறியை அல்லது ஒரு மாற்றத்திற்கான தேடலை உருவாக்கி இருக்கக்கூடியவர். அதே வேகத்தில் தமிழர் தாயகத்திலும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி அவர்களுக்கான விடியலை நோக்கி நகரக்கூடிய களத்தை எடுப்பாரே ஆனால் அது ஒரு பெரிய பேரழிவை உருவாக்கிவிடும் என்ற எச்சரிக்கையை இந்த தேரர் எடுத்து வைத்திருக்கிறார். இந்த தேரர் வைத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை ஒரு சாதாரண எச்சரிக்கை என்று கடந்து போக முடியுமா? அல்லது சிங்களர்களை தமிழர்களுக்கு எதிராக தூண்டிவிடக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. இந்த தேரரை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் இதற்கு முன்பு பதவியேற்ற பல முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த முதலமைச்சர்கள் அரசியல் லாபத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்கள் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர் பிரச்சனையை தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக கண்டும் காணாமல் சென்றிருப்பார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராகவும் தற்பொழுது தமிழக முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு நேர்மையான அரசியல்வாதி, ஒரு மாற்றத்திற்கான அரசியல்வாதி, இங்கு மக்களுக்கான விடிவு கிடைக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதி. எனவே இவர் தமிழர் தாயகத்திலும் அதுபோன்ற நகர்வுகளை எடுப்பார் என்கின்ற ஒரு நிலைப்பாடும் பயமும் இந்த சிங்களர்களுக்கு ஏற்பட்ட காரணத்தினால் இந்த சிங்களர்கள் இப்பொழுது தலைவர் விஜய் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த எச்சரிக்கையை தலைவர் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா என்றால் இல்லை. அவரை பொறுத்த மட்டில் உலகத்தில் எந்த மூலையில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த தமிழர்களுக்காக தான் முன்னிற்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இலங்கையிலிருந்து வரக்கூடிய இந்த மிரட்டல் அவர் இந்த மிரட்டல்காரர்களுக்கு கண்டிப்பாக பாடத்தை எழுதுவார் என்பதுதான் நிஜம். காத்திருங்கள், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.